நம்ம இந்த செக்ஷன்ல XP எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி கான்ஃபிகர் பண்றது, அதுல என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம். நெட் யூஸ் z: கேப் போட்டுட்டு /xp1/i386ங்கிற கமாண்ட் என்டர் பண்றோம். இந்த கமாண்ட் எதுக்காக என்டர் பண்றோம்னா xp1ல i386ங்கிற ஒரு ஃபோல்டர் ஷேர் பண்ணியிருக்குது. அந்த ஃபோல்டரை Z டிரைவுக்கு மேப் பண்ணுன்னு சொல்றோம். என்டர் பிரஸ் பண்றோம். கமாண்ட் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வருது. அப்படின்னா இந்த i386 ஃபோல்டர் Z டிரைவுக்கு மேப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம மை கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி பார்க்கறோம். ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Z டிரைவ் இங்க இருக்கும். இதை ஓபன் பண்ணீங்கன்னா i386 ஃபோல்டருக்கு உள்ளார இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு இங்க வரும். இப்போ நம்ம Z டிரைவுக்கு போகணும். Z டிரைவ்ல போய் winnt32ங்கிற கமாண்டை என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்கிரேட் ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம என்டர் பண்றோம். என்டர் பண்ணதும் உங்களுக்கு அப்கிரேட் வருது. நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதும் இந்த கம்ப்யூட்டர் டைனமிக் அப்டேட்டுக்கு மைக்ரோசாஃப்ட் சைட்டுக்கு போகும். இப்போ நம்ம கேன்சல் கொடுத்துட்றோம். கம்பெனியில் 50 கம்ப்யூட்டரையும் நம்ம அப்டேட்டுக்கு மைக்ரோசாஃப்ட் சைட்டுக்கு அலோவ் பண்ண முடியாது. இப்போ நம்ம நெட்வொர்க் வழியாக தான் இன்ஸ்டால் பண்றோம். ஆனால் ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் அப்டேட்டுக்கு மைக்ரோசாஃப்ட் சைட்டுக்கு போகணும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா இன்னும் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுல அப்டேட்ஸ்னு பேர் கொடுத்துக்கிறோம். அப்டேட்ஸ்னு பேர் கொடுத்துக்கிட்டு மைக்ரோசாஃப்ட்ல இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே டவுன்லோடு பண்ணி இந்த ஃபோல்டருக்குள்ளார சேவ் பண்ணிக்கிறோம். அப்படி சேவ் பண்ணிக்கிட்டு கம்பெனியில் இருக்கிற கம்ப்யூட்டர்லாம் அப்கிரேட் பண்ணும்போது சிடியை இங்கிருந்து எடுத்துக்க, அப்டேட்ஸ் எல்லாம் மைக்ரோசாஃப்ட் சைட்டுக்கு போக வேண்டாம், இங்கிருந்து எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு ஃபாஸ்டா இன்ஸ்டால் ஆகும். 50 கம்ப்யூட்டரும் நெட்வொர்க்ல மைக்ரோசாஃப்ட் சைட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப இந்த ஒர்க்கை பண்றதுக்கு இந்த ஃபைல் சர்வர்ல போய் நம்ம அப்டேட்ஸ் ஒரு ஃபோல்டரை போட்டு அதை ஷேர் பண்ணணும். அதுக்காக ஃபைல் சர்வருக்கு போறோம். ஃபைல் சர்வர்ல மை கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி சி டிரைவ் ஓபன் பண்றோம். சி டிரைவுக்குள்ளார புதுசா ஒரு ஃபோல்டர் போடுறோம். அந்த ஃபோல்டருக்கு அப்டேட்ஸ்னு பேர் கொடுக்க போறோம். அப்டேட்ஸ்னு பேர் கொடுத்துட்டோம். இந்த ஃபோல்டரை ஷேர் பண்ணணும். ஷேரிங்ல அப்டேட்ஸ்னு பேர்லயே ஷேர் பண்றோம். இந்த ஃபோல்டர்ல பர்மிஷன்ல ரைட்டிங் பர்மிஷன் கொடுக்கணும். காரணம் நம்ம இன்டர்நெட்ல போய் ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி இங்க ரைட் பண்ண போறோம். அடுத்தது NTFS பர்மிஷன் நம்ம ரைட்டிங் பர்மிஷன் தரணும். அதுக்காக ஆட் கொடுத்து அட்வான்ஸ்டு ஃபைண்ட் நவ் எவ்ரி ஒன்னை செலக்ட் பண்றோம். எவ்ரி ஒன் யூசருக்கு ரைட்டிங் பர்மிஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறோம். இப்போ நம்ம வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணி மைக்ரோசாஃப்ட் சைட்டுக்கு போய் அங்கிருந்து டவுன்லோட்ஸ் அப்டேட் எல்லாமே இங்க டவுன்லோட் பண்ணி போடணும். அதுக்காக நம்ம வெப் ப்ரௌசரை ஓபன் பண்றோம்.